மீண்டும் இந்த உபவாச தினத்தில் வெள்ளிக்கிழமைகளில் ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உபவாசம் என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் ஜெபம் தொடங்கியிருக்க, வசனத்தை கற்றுக் கொடுக்க. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆன்லைன் மூலமா இந்த காணொளியில் நீங்கள் பார்ப்பதற்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்க, நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்குறீங்களா? மார்க்கு சுவிசேஷத்தில் உபவாசத்தை குறித்த நேரடியாய் சொல்லப்பட்ட வசனம், மறைமுகமாய் சொல்லப்பட்ட வசனம். மார்க்கு சுவிசேஷத்தில், மத்தேயு சுவிசேஷத்துல அந்த உபவாசத்தை குறித்ததான விளக்கங்கள் மறைவாய் சொல்லப்பட்ட வார்த்தை பேசல, நேரடியாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆனா மார்க்கு சுவிசேஷத்தில் உபவாசத்தை நேரடியாக மறைவாக சுட்டிக்காட்டும் வசனங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறோம். அதுல முதல்ல நாம பார்த்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உபவாசம் 40 நாட்கள். இரண்டாவது ஒரு செய்தி 3 வாரம் உங்களுக்கு நான் சொல்லி காட்டினேன். 2ஆம் அதிகாரத்தின் 18, 19, 22 வரைக்கும் யோவானின் சீஷர், பரிசேயரின் சீஷர், ஆண்டவர் இயேசுவின் சீஷர், அந்த உபவாசத்தை குறித்ததான விளக்கங்கள் போதிக்கப்பட்டது. போன வாரம் 9ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் 29ல உபவாசத்தின் முக்கியத்துவத்தை, ஏன் உபவாசம் பண்ணணும், ஒரு மனுஷனுக்கு அவசியமா, உபவாசம் தேவை என்பதை வலியுறுத்துவது. அழுத்தமாக அங்க ஒரு பிசாசு ஓடணும்னா யுத்தம் பண்ணணும், சாத்தானை மேற்கொள்ளணும்னா நீங்க உபவாசிக்க வேண்டும் என்கிற காரியங்கள் அந்த பகுதி சுட்டி காட்டப்பட்டது. இப்போ மறைமுகமா உள்ள சில வார்த்தைகளும் உண்டு. ஜெபத்தை ஒட்டிதான், ஜெபத்தை ஒட்டி மார்க்கு சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்தின் 35ஆம் வசனம் பாருங்கள். மார்க் 1:35. ஆனா அந்த இடத்துல உபவாசம் அப்படிங்கிற வார்த்தை வரல. ஆனா ஆண்டவர் அதை செஞ்சிருக்கார். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். காலையில எழுந்திருக்கிறார், இருட்டோட புறப்பட்டார், வனாந்தரத்துக்கு போறாரு, அங்கே ஜெபம் பண்ணினார். தனிமையாக ஜெபம் பண்றார், வனாந்தரத்தில் தனியே. அப்ப காலையில எழுந்து தண்ணீர் குடிச்சாரா தெரியாது, அந்த வசதி இருந்ததா தெரியல. இருட்டோட எழுந்து புறப்படுறாரு. காலையில சாப்பிட்டுட்டா போயிருப்பாரு, கண்டிப்பா சாப்பாடு இருக்காது, அவர் சாப்பிட்டுட்டு போயிருக்க மாட்டார். போயிருக்கிற இடம் எது? வனாந்தரம். அங்க ஒண்ணுமே கிடைக்காது. வனாந்தரத்துல என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே இல்லை. அங்க போயிட்டு அவர் ஜெபம் பண்றார். அப்ப அதை மறைவா என்ன சொல்றாங்கன்னா, அவர் காலையிலிருந்து எப்போ முடிச்சிட்டு வந்தார் தெரியாது, எவ்வளவு மணி நேரம் இருந்தார் தெரியாது. ஆனா அந்த உபவாசத்தோடு ஜெபித்து ஆயத்தமாகிட்டு அப்புறம் வேற ஒரு ஊழியத்துக்கு அவர் போகணும். இப்ப ஏன் அவர் தனியா போனார், காலையில் எழுந்து போனார்லாம் பார்க்கும்போது ஜனக்கூட்டத்தோடு இருக்க அவர் விரும்பல. சில நேரத்துல ஜபத்துக்கும் சரி உபவாசத்துக்கும் சரி இடைஞ்சல்கள் வரும். நிறைய பேர் கூட்டத்தோடையே இருக்கணும்னு விரும்புவாங்க. கூடி ஜெபிக்கிற ஜபமும் வேற, தனித்து போய் ஜெபிக்கிற ஜபமும் வேற. அதுவும் உபவாசத்தோடு அதுல ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும், ஒரு நல்லதொரு தெளிவு கிடைக்கும்.
அது ஒரு நல்லதொரு விடுதலை கிடைக்கும். போராடி ஜெபிக்கிற ஜெபம். அதிகாலையில் 3 மணிக்கு போயிருப்பாரோ தெரியாது. அவர் தூக்க நேரமே கஷ்டம்தான். இருட்டு, போற வழியில எத்தனை, அதுவும் வனாந்தர மார்க்கம், எத்தனை வழி பிரச்சனைங்க இருக்கு. இன்னைக்கு இருக்கிற போலவோ ரோடு உண்டு ஓரடி பாதையா இருந்திருக்கும். எவ்வளவோ கஷ்டத்தை, ஒரு காரியத்தை செய்யணும்னா கஷ்டம் இருக்கு. வனாந்தரம் போயிட்டு ஜெபம் பண்றாரு. இது ஊழிய துவக்கத்தில் அவர் செய்த காரியம். ஊழிய துவக்கம் 36ஆம் வசனம் பார்க்கிறோம். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய், எங்க தான் போயிட்டாரு? நமக்கு வழிகாட்டியான எங்க இயேசு மேசியா எங்க போயிட்டாரு இவ்வளவு காலையில? அவர் நைட்டெல்லாம் எப்படி இருந்தார் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இவங்க தான் தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுக்கணும், இவங்க தான் ஏதாவது அவருக்கு செய்யணும். கூட இருந்து எங்க போயிட்டார் அவர்? பசி, என்ன நடக்கும்? போறாங்க, அந்த போன வழியை தேடி போறாங்க, பின்தொடர்ந்து போறாங்க. சீமோனும் கூட இருந்தவங்களும் 37 பார்க்கிறோம். அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம், இப்போ அவர் குறிப்பிட்ட அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்க மாட்டார். 1 மணி நேரம் இருந்திருக்கும், 2 மணி நேரம் இருந்திருக்கும், 3 மணி நேரம் இருந்திருக்கும், ஒரு 5 மணி நேரம் கூட இருந்திருக்கும். எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்திருப்பாரு பாருங்க. ஏன்னா ஆண்டுடைய ஊழியத்துல நீங்க பார்த்தீங்கன்னா புசிக்கிறது இல்லை, குடிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, சாப்பிடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இந்த ஊழியம், இந்த ஜப ஊழியம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கும் போது அடுத்து அவர் சொன்ன வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களை நோக்கி சொல்றாரு, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் அவ்விடத்திற்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி ஊழியத்தை தொடங்குகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில வெற்றி வேணுமா? ஊழியம் நல்லா இருக்கணுமா? குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? தீமையை மேற்கொள்ளணுமா? பாவத்தை விட்டு விலகணுமா? சுயம் சாம்பலா மாறணுமா? தேவ சத்தத்தை கேட்கணுமா? தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளணுமா? உங்களுக்காக ஆண்டவர் வழிகளை திறக்கணுமா? தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தணுமா? கிருபை வரங்கள் உங்களுக்கு வேணுமா? 9 வரங்கள் வேணுமா? கனிகள் வேண்டுமா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்களாலே தேவராஜ்யம் கட்டப்படணுமா? உங்க குடும்ப சூழ்நிலைகள் மறையணுமா? சாத்தான் வைத்திருக்கிற திட்டம் முறியடிக்கப்படணுமா? பரலோக வாசல் உங்களுக்காக திறக்கப்படணுமா? எதிர்ப்புகள் முறியடிக்கப்படணுமா? தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசுவை பின்பற்றுங்கள். அவர் காட்டுகிற வழியிலே நடங்க. உங்க இஷ்டத்துக்கு வேண்டாம், வேதம் காட்டும் வழியில் நடங்க. அப்பொழுது நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிட்டார், உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிட்டார். உலக ஆசை குறையும், உலக காரியம் குறையும், தெய்வீக காரியம் வரும். நீங்கள் மனமகிழ்ச்சியோடு ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். இதை தவிர வேற வழி இல்லை. ஜபமே ஜெயம். உபவாச ஜபம் முக்கியப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.